2 பழுதில்லை என்கிற பழமொழியின் ஆன்மீக விளக்கம். கிராமங்களில் அதிகமாக குழந்தைகளை பெற்றவர்களிடம் அக்குழந்தைகள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று கேட்டால் என்னமோ 5க்கு 2 பழுதில்லை என்று கூறுவர். கிராமங்களில் சில காரியங்களுக்காக வெளியில் சென்று திரும்பியவர்களிடம் போன காரியம் எப்படி என்று கேட்டால் 5க்கு 2 பழுதில்லை என்று கூறுவார்கள். இப்படியாக பல இடங்களிலும் பலராலும் கூறப்பட்டு வரும் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் விளக்கம் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த பழமொழியின் உண்மையான பொருள் விளக்கம் பற்றி பார்ப்போமா? 5 என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களாகும். இவற்றில் கண், வாய் என்னும் புலன்கள் 2ஆகும். இந்த கண், வாய் இரண்டையும் பழுதில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் பழுது, தீமையான செயல், தீமையான வார்த்தை ஏற்படும் போல் அறிந்தால் கண், வாய் இரண்டையும் மூடிக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கண்ணுக்கு இமையையும் வாய்க்கு உதடுகளையும் இறைவன் வழங்கியிருக்கிறார். இதற்கு தான் 5க்கு 2 பழுதில்லை என்பார்கள். இந்த பழமொழிக்குரிய ஆன்மீக விளக்கம் பற்றி பார்ப்போமா? பஞ்சாட்சரத்தில் உள்ள உயிராக கருதப்படும் 2 எழுத்தான சிவ என்ற மந்திரச் சொல்லை நாம் அடிக்கடி சொல்லலாம். சிவ என்பது மகாகாரண பஞ்சாட்சரம், சி என்பது மகாமரு. இது பெருவெழுத்து என்றும் பேசா எழுத்து என்றும் வழங்கும். வா என்றால் அருள் என்றும் பொருள். அதாவது சி சிவம், வ அருள், ய உயிர், ந மறைப்பாற்றல், ம மலங்கள் என்றும் கூறுவார்கள். இதில் சிவபெருமானின் அருளை பெற உதவுவதே சிவா என்பது ஆகும். இதைப் போலவே ஸ்ரீராமனின் நாமமான ராமா என்பதும் சிவபெருமானின் அருளை பெற உதவும் சிவா என்ற நாமமும் ஒரே பலனை வழங்கக்கூடியதுதான். ஓம் நமோ நாராயணா என்பதில் உள்ள ரா என்ற அட்சரத்தையும் பஞ்சாட்சரமான நமசிவாய என்பதில் உள்ள ம என்ற எழுத்தையும் சேர்த்து ராம என்ற நாமம் உருவானது என்பர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால் என்கிறார் கம்ப இராமாயணத்தில் கம்பர். பாலிலிருந்து தயிர், தயிரிலிருந்து மோர், மோரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய் ஆகிறது. இதில் பால், தயிர், வெண்ணெய் 3ம் மறைந்து மோர், நெய் 2ம் தான் மிஞ்சுகின்றன. அதுபோலவே பஞ்சாட்சரமாகிய 5 எழுத்தை கூற முடியாவிட்டால் சிவா என்ற 2 எழுத்தையாவது அல்லது ராமா என்ற 2 எழுத்தையாவது கூறி சி வன் அருளை பெற முயற்சிக்கலாம் அல்லவா? தமிழில் ஓரெழுத்து மந்திரம் ஓம், ஈரெழுத்து மந்திரம் ராமா, 3 எழுத்து மந்திரம் முருகா, 4 எழுத்து மந்திரம் விநாயகா, 5 எழுத்து மந்திரம் சிவயநம, 6 எழுத்து மந்திரம் சரவணபவ, 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா. இவற்றில் 5 எழுத்து மந்திரமான சிவயநம என்று சொல்லாவிட்டாலும் 2 எழுத்து மந்திரமான சிவ சிவ அல்லது ராம ராம என்று உச்சரித்தாலே உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதைத்தான் 5க்கு 2 பழுதில்லை என்று நமது முன்னோர்கள் ஆன்மீக விளக்கமாக சொல்லி வைத்தனர். ரோஜா